அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, இது வேற வேற லெவல் லவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முடிச்சு விட்டாங்க போங்க. இன்னைக்கு எபிசோட்லேயே வந்து வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே மயங்கி மயங்கி விழுகிறாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு இருந்தது. சூப்பருங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக வீக்காவுக்குன்னே இன்னைக்கு வந்து எபிசோடு வச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு, வீக்கா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக வந்து இன்னைக்கு எபிசோடை வந்து விஜய் காவேரி கொண்டு போயிருந்தாங்க. விஜய் தாங்க வேற லெவல் கலக்கிட்டாரு. காவேரி கூட இல்லை, விஜய் தான் அல்டிமேட்டு. சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றி தனியாக பேசி ஆகணும் நம்ம அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ. அவ்வளோ அழகான ஒரு கலக்கிட்டாருங்க. எப்படி தான் அவரால் முடியுதோ டைரக்டர். அதுக்கு காவேரி செம்மையாக வந்து பண்ணாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஜயும் சரி காவேரியும் சரி இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்கா ஃபேன்ஸுக்காகவே இந்த எபிசோடு இந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்காக மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. எங்களை ரசிக்கிற ஃபேன்ஸுக்காக மட்டும் இந்த எபிசோடை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடாடாடாடா சூப்பருங்க. விஜய் ஆஹா பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணுறாருங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நாளைக்கு காவேரி ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. நம்மளோட ஹெட்லைனில் வச்சுருப்போம் பாருங்களா, அந்த போஸ்ட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தான் நாளைக்கு கன்னத்துலேயே ஒன்று கொடுக்குறாங்க காவேரி. விஜய் பயங்கரமாக அல்டிமேட்டாக இருக்க போகுது நாளைக்கு. கண்டிப்பாக அது வந்து எதிர்பார்த்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுதாங்க. சூப்பருங்க, ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. விஜய் காவேரியை பற்றி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருக்குது.